India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். மோனிகா 1 மணி நேரம் ஆச்சு. ஆர் யூ ஷூர் அவன் இங்கதான் வரேன்னு சொன்னானா? ஆமா, அட்ரஸ் இந்த அட்ரஸா கொடுத்தாவன். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் பாப்போம். மேபி வரலாம். இட்ஸ் ஆல்ரெடி 11:30 யார். ஹேமந்த் இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றான்? எடு. என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. ஹலோ. சொல்லு அண்ணா, நீங்க ஒருத்தரை தான் கொல்ல சொன்னீங்க, ஆனா இங்க 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்ன, 2 பேரையும் போட்டு தள்ளு. 2 பேரை கொல்லணும்னா டபுள் பேமெண்ட்ல. ஒருத்தன் கூட அதுல மிஞ்ச கூடாது. அது எப்படிங்க நிலத்தை பார்க்காம உங்களால நிலத்தை மதிப்பிட முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சேத்தன் கிட்ட பேசுங்க. நான் 1-2 நாள்ல நிலத்தை காட்டிடுறேன். என்னம்மா இது? எத்தனை தடவை இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மெதுவா இப்படி உட்காருங்க, உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். மருமக இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? காட்டுங்க, உங்க காலை காட்டுங்க. இங்கயா? இப்ப பரவாயில்லையாம்மா? இருக்கட்டும்பா, விடு. சாதாரணமான வழிதான், சரியாயிடும். ஏன்பா, நீயும் மருமகளும் சேர்ந்து 8 வருஷமா என் மனசுக்கு வலிய கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு மருந்து போடவும் மனசுக்கு எப்ப தோணும்? இந்த வயசுல மருமக இருந்தும் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு நாள் இப்படியே போகும்? அம்மா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் இப்படி பேசாதீங்க. நானும் மோனிகாவும் 8 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க முறிச்சு போன உறவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பேசக்கூடாது? நான் உன் அம்மாடா, என்னால சும்மா விட முடியாது. அம்மா, நீங்க நினைக்கிறது நடக்காது. இனிமே இதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க அவளை பத்தி பேசினாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுமா. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மருமகளே. யாரு? அட, வீட்டு நம்பர் கூட மறந்துட்டியா என்ன? நான் தாம்மா பேசுறேன், ஹேமந்த் அம்மா. அம்மா நீங்களா? வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா சரி விடு, நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு. நான் உனக்கு எதுக்காக கால் பண்ணனா, எனக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. ஹேமந்துக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது சேர்ல இடிச்சுக்கிட்டேனா கீழே விழுந்துட்டேன். அம்மா, வேலைக்காரன் இருந்தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஐயோ, அதனால தானே எல்லாமே நடந்தது. அவன் 2 மாசம் லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்கான். அதனாலதான் நான் இங்க வந்தேன், ஹேமந்த கவனிச்சுக்க. அது சரி, இது எல்லாத்தையும் விடு. சொல்லுமா, நீ எப்படிமா இருக்க? எப்பமா என்ன பார்க்க வர? அம்மா அம்மா அது வந்து அம்மா, நீங்க 1 செகண்ட் ஹோல்ட் பண்றீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துட்டு இருக்கு. 1 செகண்ட்.
விக்ரம், கவனமா கேளு. ஹேமந்தோட அம்மா லைன்ல இருக்காங்க. அவங்க சேர்ல இடிச்சு கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. அவங்க என்ன சந்திக்க விரும்புறாங்க. என்ன பண்ண? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. உடனே போ. இன்ஃபேக்ட் அவனுடைய அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ண. நீ சரியானவள்னு ஏமந்தா தப்பானவன். ஏன்னா ஒருவேளை கோர்ட்ல அவங்க அம்மா உனக்கு சப்போர்ட்டா இருந்தா அப்ப அலுமினியம் அமௌண்ட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பாக்குற? உடனே பேசி கட் பண்ற போறாங்க. ஹலோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க உங்களை இப்படி வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஆக்சுவலி நான் ஒரு முக்கியமான வேலையில பிஸியா இருக்கேன். எப்போ என் வேலை முடியுதோ உடனடியாக கிளம்பி நான் உங்களை பார்க்க வரேன். அப்புறம் மதிய சாப்பாடு நானே எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம நிதானமா ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரியாம்மா? சரிம்மா, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. கண்டிப்பாம்மா, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ வந்துடுறேன். வச்சிடுறேன். இங்க பாரு மோனிகா, இது ரொம்ப நல்ல சான்ஸ். நீ இப்ப பண்ண வேண்டியது எல்லாமே அவங்க அம்மாக்கு எப்படியாவது சொல்லி புரிய வை. ஹேமந்த் தன்னுடைய லைஃப்ல மூவ் ஆன் ஆக விரும்புற மாதிரி நடி. போதும். இத பாரு, ஹேமந்த பத்தி எனக்கு தெரியாது. அவன் தன்னோட லைஃப்ல மூவ் ஆன் ஆவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்த பணத்தை வச்சு நான் என்னோட புது பிசினஸ கண்டிப்பா ஆரம்பிப்பேன். வாமா உள்ள, கதவு திறந்துதான் இருக்கு. அம்மா வணக்கம்மா. நல்லா இரு, நல்லா இருமா. தீர்க்க சுபங்கலியா இரு. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். எதுக்குமா இதெல்லாம்? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அவ்வளவுதான். அம்மா பெருசா எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் பழமும் தான். நீ என் கூட 2-3 நாள் இருந்தா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, உங்ககிட்ட எதுவும் மறைச்சது இல்ல. எனக்கும் ஹேமந்துக்கும் நடுவுல பெரிய விரிசல் வந்துருச்சு. அது மறுபடியும் ஒட்டாதுமா. நாங்க மறுபடியும் ஒன்னாக வாய்ப்பே இல்ல. உன் நகரத்து பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. சண்டை சச்சரவு எல்லா குடும்பத்திலயும் இருக்கும். அம்மாடி, பழைய விஷயத்த மறந்துட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாமே. ஏன் நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க? அட போங்கம்மா, எதுக்கு இந்த வீண் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு? உங்களுக்கு என்ன பசிச்சு இருக்கும்ல, நான் போய் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன். அப்புறமா மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம், சரியா? இதோ வந்துடுறேன். இப்ப எப்படிமா இருக்கு? அட சொன்னா கேட்க மாட்டீங்களா? முடியலனாலும் வெளியே போய் பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பழம் வேணும்னு சொல்லியிருந்தா நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேனே. நான் எங்கேயும் போகல. இதெல்லாம் அம்மா இந்த நீயா? ஆமா நான் தான். உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போ. போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க நீங்க? டேய் வாயை மூடுறா. மோனிகாவை நான் தான் கூப்பிட்டேன். இல்லம்மா, அவரை பேச விடுங்க. இவர்கிட்ட இந்த மாதிரி பேச்ச கேட்டு எனக்கு பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் உங்க பையனோட சுயரூபத்தை பாருங்க. என்னடி சுயரூபம்? இந்த நிமிஷம் வரைக்கும் என் அம்மா கிட்ட ஓ சுயரூபத்தை பத்தி சொல்லல. நீ சரின்னு மட்டும் சொல்லி இப்போ உன் முகமுடிய கிழிச்சறியற. ஏன் முகமுடி ஐயா? நான் என்ன முகமுடி போட்டிருக்கேன்? நீங்க உங்களை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? அப்ப முதல்ல அம்மா கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏன் வீட்டை விட்டு போனன்ற காரணத்தை ஏன் சொல்ல மாட்டீங்க? நீ எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன புத்தியோட இருந்தியோ அதே புத்தியோட தான் இப்பவும் இருக்க. கையெடுத்து கும்பிடணும் அந்த கடவுளை ஒன்னு என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு. அப்படியா? அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? சட்டப்படி எனக்கு விவாகரத்து ஏன் கொடுக்க மாட்டீங்க? பாத்தியா, இதுதான் உன்னோட உண்மையான சுயரூபம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்க. ஆஹா, எப்படி கொடுப்பீங்க நீங்க? அப்படி நீங்க கொடுத்துட்டா உங்க இஷ்டப்படி கூத்தடிக்க முடியாது. இந்த 8 வருஷமா அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. கொஞ்சம் வாயை மூடுங்க. அம்மானு நான் ஒருத்திங்க நிக்கிறேன். கிராமத்துக்காரங்க எவ்வளவோ பரவாயில்ல, இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களை கண்டிச்சு ஒத்துக்க வச்சிருப்பாங்க. நீங்க 2 பேரும் படிச்சவங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்கிறீங்க? அம்மா இவ தானே ஆரம்பிச்சா, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? நான் ஆரம்பிச்சு வச்சேனா? ஆமா, நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன். எப்பவும் நான் தான் ஆரம்பிக்கிறேன், எப்பவும் நான் தான் தப்பு. நீங்க ரொம்ப புனிதமானவரு. எல்லா தப்பும் ஏன் மேலதான், ஏன் மேலதான் எல்லா தப்பும். அம்மாடி, அவர் நடிக்கிற விடுமா. அமைதியா இருமா, அழாத. இப்படிதான் கோவத்துல ஏதாவது பேசிடுவா, மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டா. அம்மாவை நீலிக்க நீர் வடிக்கிற அவளை நம்பாதீங்க.
உன்கிட்ட அவ இவ்வளவு பாசமா நடிக்கிறானா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. உன் முகத்துல முழிச்சாலே பாவம். எனக்கும் அப்படிலாம் ஆசை இல்ல உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. புரிஞ்சுதா? அம்மா மட்டும் ஃபோன் பண்ணலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசின முறை சரி கிடையாது. நீங்க எனக்கு டைவர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். என் வாழ்க்கையோட 8 வருஷங்களை வீணாக்கி இருக்கீங்க. அதுக்கும் சேர்த்து பங்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இனிமே நம்ம டைரக்டா கோர்ட்ல மீட் பண்ணலாம். அம்மா மோனிகா தடுத்து போய் நிறுத்துமா. தொலைட்டுமா. எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இந்த நேரத்துல யார் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க? சொல்லு, என்னாச்சு? என்னத்த சொல்றது? எவ்வளவு நேரம் நான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் பண்ணிட்டு இருக்க? அட அது வந்து கேளு. உன்னால இப்போ என் வீட்டுக்கு வர முடியுமா? எனக்கு உன் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல நான் இன்னைக்கு ஹேமந்த் வீட்டுக்கு போனது. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன யோசிச்சோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. ஆப்போசிட்டா. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்ப வரேன். சரி. இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? விக்ரம் இருங்க, எனக்கு பதில் சொல்லிட்டாச்சு போங்க. ஹேமந்த் எடுத்துக்கப்பா. வேண்டாம். என்ன பிரச்சனை உனக்கு? நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்க. நான் உனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, சகோதரன் மாதிரி. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை வலிக்குது எனக்கு. இப்படி பூசி முழுகாம உண்மையை சொல்றியா? விக்ரம், என்னால வார்த்தையால சொல்ல முடியல. இன்னைக்கு ஹேமந்த் என்ன அவ்வளவு அவமானப்படுத்திட்டான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் என் வாழ்க்கை கெடுத்தான்ல, இனிமே நான் அவன் வாழ்க்கை கெடுக்க போறேன். இங்க பாரு மோனிகா, நான் உனக்கு வக்கீல் மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்டும் கூட. நீ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி கேசஸ்லாம் வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டே போகும். எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அது இருந்தா தான் நான் கோர்ட்ல காமிக்க முடியும். ஹேமந்தோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு, திருமணங்கிற பேர்ல உன்னை கட்டாயப்படுத்திருக்கான் அப்படின்னு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு அப்பப்ப யோசிச்சு பாப்பேன். இன்னைக்கு மோனிகா என் அம்மா முன்னாடியே என் மேல வீண் பழி சமத்தினா. என்னால என் அம்மா முகத்தை பார்க்க முடியல. அட, அந்த மோனிகா எப்ப போய் அத்தைய பார்த்தா? மேடம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அவன் ஏன் வந்தான்னு எனக்கு தெரியும். என் அம்மாவை தன் பக்கம் வளைச்சு போட சில நேரங்களில் கடுப்பா இருக்குடா. இந்த பணத்தாசை பிடிச்சவளை ஏன் கல்யாணம் பண்ணோன்னு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏன் மோனிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற? டிவோர்ஸ் டிவோர்ஸ் இன்னைக்கே கொடுத்துட முடியும். ஆனா அதுக்கு பின்னாடி அவளோட நோக்கம் பணம், பணம் மட்டும்தான். அவளுக்கு என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் இன்கம் எல்லாம் தெரியும். அவள் ரொம்ப கீழ்த்தரமா யோசிக்கிறாடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் 20 கோடி ரூபாய் என்கிட்ட டிமாண்ட் பண்ணான். ஆனா இன்னைக்கு சண்டை நடந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கா. வேணாம், நீ ஒரு நயா பைசா கூட அவளுக்கு கொடுங்க. இங்க பாரு, ஆதாரம் இல்லாம யார் மேலேயும் நம்ம அலிகேஷன் கொடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம் தான், ஆதாரம் மட்டும்தான். யாருக்கு எதிராக ஆதாரம் கிடைக்குதோ கோர்ட் அவனை தான் குற்றவாளின்னு சொல்லும். புரிஞ்சிடுச்சு எனக்கு. ஹேமந்துக்கு எதிராக ஆதாரம் வேணும் இல்லையா? எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடு. உனக்கு என்னென்ன ஆதாரம் வேணுமோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பி. என்னோட உள் மனசு சொல்லுது ஒண்ணுனா அவளை கொல்லணும், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும். அட ஹேமந்த், என்ன பேசுற நீ? பைத்தியமா நீ? ரிலாக்ஸ் பண்ணியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்று இதெல்லாம் விடு. அவன் நம்ம அகர்வால், அவனை என்ன பண்ணலான்னு சொல்ல, அவன் டீலை ஃபைனல் பண்ணிடலாமா? அந்த ஆளு எனக்கு அப்படிலாம் சொல்லாத. இங்க பாரு, உன்னோட அந்த பழைய டீல் இருந்ததுல, பிரமாதமான டீல் யாது, அதை போய் கேன்சல் பண்ணிட்ட.
அதனால கோடிக்கணக்கில் போயிடுச்சு தெரியுமா. இந்த பார்ட்டியை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கான்ப்பா. மார்க்கெட் ரேட்டை விட 10 மடங்கு அதிகமா தரேங்கிறான். ஹேமந்த், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இதை பார், ஒருவேளை இந்த டீல் ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நமக்கு பெருசா ஒரு லாபம் கிடைக்கும். அதன் மூலமா ஏற்கனவே நமக்கு நஷ்டம் ஆச்சுல்ல, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல உனக்கு புரியல. நீ இன்னைக்கு பத்தி மட்டும் யோசிக்க. இப்போ இப்படி யோசி. அந்த ஆளு இன்னைக்கு நிலத்துக்கு 10 மடங்கு அதிகமா தர தயாரா இருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல அந்த நிலத்துக்கு என்ன மதிப்பு வேறும்னு பாரு. அதுக்கப்புறம் நாம அந்த நிலத்தை நல்ல விலைக்கு விற்கலாம். என்ன பண்றது, நான் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். யார்கிட்ட கம்பெனியோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்கோ அவன் பேச்ச கேட்டு தானே ஆகணும் எல்லாரும். நீ என்ன கிண்டல் பண்ற? இல்லை இல்லை, நீ என் தம்பி மாதிரி தானே, தம்பி மாதிரி. அப்போ நான் உன்னை நஷ்டப்பட விடுவேனா? மாட்டேன். சகோதரங்கிற உறவை சொல்லி ரிஸ்க் எடுக்கிற. மோனிகா பேசுறேன். எனக்கு அர்ஜென்ட்டா உன்னோட உதவி தேவை. உனக்கு ஞாபகம் இருக்கா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹேமந்த் இஷிதாவை எடுத்துக்கிட்ட போட்டோ காமிச்சல? அது மட்டும் இல்லாம கோவாவோட ஃபார்ம் ஹவுஸ் வீடியோஸும் எனக்கு கிடைக்குமா? தேங்க்ஸ் பா. நாளைக்கு மீட் பண்றோன்னு. வெரி குட் மோனிகா, இப்போ நீ பண்ணது தான் கரெக்ட். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வேற ஒய்ஃப் கிட்ட சொல்லாம வந்துட்டேன். கோவமா இருப்பா. நாளைக்கு எல்லா பேப்பர்ஸோடையும் காலையில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் விக்ரம், அண்ட் ஐ எம் சாரி. இவ்வளோ ராத்திரி ஆயிடுச்சு. குட் நைட். குட் நைட். இட்ஸ் ஓகே. நீ கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணுவேன்னு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச். இது மூலமா உனக்கும் எனக்கும் உள்ள அண்ணன் தங்கச்சி உறவை மேலும் பலப்படுத்திட்ட. எனக்கு ஏ மேல வச்சிருக்க நம்பிக்கையோட ஓ மேல் அதிகம். நான் உறுதியா நம்புறேன் இது நமக்கு மட்டும் தான் தெரியும்னு. தெரியும் மோனிகா, நீ கண்ணை மூடிக்கிட்டு என்னை முழுசா நம்பலாம். உன் வேலை நல்லபடியா முடியும். இப்ப நீ உடனடியா உன் வீட்டுக்கு கிளம்பு. எதுக்காக சொல்றேன்னா, இங்க உன்னை வேற யாரும் பார்த்துடக்கூடாது. நான் தான் நேத்து உங்ககிட்ட நான் ஒரு வேலை சொல்லியிருந்தேன்ல, அது இன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சாகணும். புரிஞ்சுதா? விக்ரம், இங்க பாருங்க, நான் எப்பவும் சின்ன விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வர மாட்டேன். ஆனா நேத்து ராத்திரி என்கிட்ட ஏன் சொல்லிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணவே இல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு அதுக்கு கூட உங்ககிட்ட உரிமை இல்லையா? கண்டிப்பா உனக்கு உரிமை இருக்கு. உனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஆனா என்னன்னா, நீ கேள்வி கேட்கிற முறை தான் தப்பா இருக்கு. நீ ஒரு வக்கீல தான் கல்யாணம் பண்ணிக்கிறன்னு உனக்கு தெரியும்ல. வக்கீல் வேலைனா இப்படிதான் இருக்கும். எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும். ஹலோ, யா நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன். 20 மினிட்ஸ்ல வந்துருவேன். யா ஓகே பாய். கிளைண்டோட காலா? வேற யார் தான் இருக்கும். சரி நான் கிளம்புறேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன். டிஃபன் ஆவது சாப்பிட்டு போலாம்ல? லேட் ஆயிடுச்சுமா, வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஓகே பாய். விக்ரம், ஹேமந்துக்கு எதிரான ஆதாரம் சீக்கிரம் கிடைச்சிடும் நமக்கு. நீ கேஸ் பேப்பர்ஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரு. அப்புறம் உனக்கு உன் ஃபீஸ் கூட சேர்த்து உனக்கு என்னோட அலுமினியில இருந்து 20% தரேன். ஹாப்பி? அதெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மோனிகா.
முதல்ல ஆதாரங்கள் வரட்டும் பார்க்கறேன். இதுல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அட சுனிதா, நீ இங்க உள்ளவாயே. ரொம்ப நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க எனக்கு. உள்ளவா. நல்லதா கேட்டதான்னு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ என் புருஷனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லு. சாரி, எனக்கு எதுவும் புரியல. இப்பவே புரிய வைக்கிறேன். சுனிதா, 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 நான் சொல்றத கேளு. நீங்க என்ன பண்ற? உங்களோட கிளையண்ட் மீட்டிங்காக தானே போறேன்னு சொன்னீங்க. அப்ப இங்க இவளோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்றேன்னா எனக்கு புரியல. மோனிகா தான் என் கிளையண்ட். மோனிகா, இவ உன்னோட காலேஜ் பேட்ச்மேட், அப்புறம் ஃப்ரெண்ட் வேற, கரெக்ட்டா? ஃப்ரெண்ட் கிளையண்டா இருக்க கூடாதா? விக்ரம், ஒன் செகண்ட். சுனிதா, ப்ராப்ளம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ், நீ இப்படி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்து. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற வழி உனக்கு எங்க தெரியும்? சுனிதா, எதுக்கா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன பேசுற புரிஞ்சதா பேசுறியா? பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு பேசு. இவ மேல உனக்கு அவ்வளவு அனுதாபம் இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி என்னதான் இருக்கு? அனுதாபம் கிடையாது. என்னோட கிளையண்ட். அதனால நீ என் கிளையண்ட் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆல்ரெடி அவ புருஷனால ரொம்பவே கஷ்டப்பட்டு டென்ஷனா இருக்கா. அவன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், சேர்ந்து வாழவும் மாட்டேங்கிறான். அவன் ஏற்கனவே இவ்வளவு டென்ஷனா இருக்கும்போது நீ ஏட கூடமா பேசிட்டு இருக்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? சரி விடு விக்ரம். ப்ளீஸ், நீ ஒன்னும் ஓவர் ஸ்மார்ட் ஆகுறதுக்கான விஷயம் எல்லாம் பண்ணாத. எனக்கு தெரியும் விக்ரம் தான் உங்க கேஸோட அட்வொகேட்னு. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கிளையண்ட் அட்வொகேட்ங்கிற உறவு மட்டும் தான் இருக்கணும். இதனால என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். சுனிதா, 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 நான் சொல்றத. சரி, நான் வரேன். விக்ரம், சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா நில்லுப்பா, நீ எங்க வேணா போ, சாப்பிட்டுட்டு போ. அம்மா, எனக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் வேற இருக்கு. அதுக்காக தான் அவங்க டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. நான் அவங்க கூடவே சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன். சரிப்பா, ஆனா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடு. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும். நான் ஏர்போர்ட் வரைக்கும் விட்டுட்டு வரணும். சரியா? நான் போயிட்டு வரேன். எங்க போற? செத்து போறேன். ஏன் கூட வரீங்களா? நான் என்ன கேக்குறேன், என்ன பேசுற? எல்லாம் உங்ககிட்ட இருந்துதா? போதுமா? நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஒருவேளை போன்லயும் கிளையண்ட்ஸ் கூட பிஸியா இல்லனா சாப்பிட்டுருங்க. நான் வர லேட் ஆயிடும். நான் டயத்துக்கு வந்துருவேன். ஓகே? விக்ரம் கிட்ட சொல்லிடலாம். மோனிகா. விக்ரம், ஐ அம் சோ சாரி இந்த நேரம் ஃபோன் பண்ணதுக்கு. நீ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன். என்னாச்சு, பிரச்சனையா? இல்ல, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக கால் பண்ணியிருந்தேன். அது ஹேமந்துக்கு எதிராக நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது இருந்ததுல, போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கிடைக்க போகுது. இப்பதான் எனக்கு ஃபோன் வந்தது. நான் ஏதோ கிளம்பிட்டே இருக்கேன். இத பாரு, எனக்கு ஆதாரம் கிடைச்சோன்னு உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? பட் மோனிகா, மணி 9 ஆச்சு. இந்த நேரத்துல எங்க வர சொல்லிருக்கான்? தெரியல, ஏதோ ஒரு வேர்ஹவுஸ் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க எனக்கு, பழைய சிட்டி மார்க்கெட் பக்கத்துல. நீ சொல்றது ஏர்போர்ட் போற வழியாச்சே? அது உன் வீட்ல இருந்து ரொம்ப தூரமாச்சு. இன்ஃபேக்ட் ராத்திரி நேரத்துல அந்த பக்கம் டிராவல் பண்றது சேஃப் கிடையாது. சரி, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் உன் கூட வந்த மாதிரி இருக்கும், ஆதாரத்தை செக் பண்ண மாதிரி இருக்கும். சரி வா, ஆனா சீக்கிரம் வந்து, நான் வெயிட் பண்றேன். இடத்த பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ஆச்சு. ஆர் யூ ஷூர் அவன் இங்க தான் வர சொன்னானா?
இங்க பாருங்க சார், நீங்க இந்த சிட்டிலே பெரிய பில்டர் தான், ஒத்துக்கிறேன். ரொம்ப பிஸியாவும் இருக்கீங்க. நீங்க என்ன சார் அவ்வளவு பிஸியா? உங்க பொண்டாட்டியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஆனா 5 நாள் கழிச்சு நாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரீங்க. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், மோனிகா என் பொண்டாட்டி தான், ஒத்துக்கிறேன். கடந்த 8 வருஷமா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம். அவ எங்க போறா, என்ன பண்றா, அந்த விஷயம் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப எனக்கு எப்படி தெரியும் 5 நாளைக்கு முன்னாடி அவ கொலை செய்யப்பட்டான்னு? அவங்க கொலை பண்ணப்பட்டது கன்ஃபார்ம்னு நாங்க சொல்லிட்டோமா என்ன இப்போ? அது தற்கொலையா கூட இருக்கலாம் இல்லையா? உங்க 2 பேருக்குள்ள இருந்த சில பிரச்சனைகளை பத்தி நாங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி தான் வச்சிருக்கோம். பொதுவா நான் எப்பவும் பிஸியா இருப்பேன். சில நேரங்கள்ல போன் அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு கூட பிஸியா இருப்பேன். நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நானே தானே உங்களுக்கு கால் பண்ணேன். அப்ப நீங்க எதுவும் பண்ணலன்னு சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையோட ஹிஸ்டரி எடுத்ததுக்கு அப்புறம் சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தா அது நீங்க தான் தெரிய வருது. நாங்க விசாரிச்ச வரைக்கும் பார்த்தா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி நீங்க உங்க வீட்லயே இல்லன்னு எங்களுக்கு தெரிய வருது. ஆமா, நான் வீட்டுல இல்லதான். எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தது இன்வெஸ்டர்ஸ் கூட. நீங்க வேணா அவங்கள கேட்டு பாருங்க. மீட்டிங் உங்களுக்கு 8:30 மணிக்கு, ஆனா நீங்க பேசுனது 9:30 மணிக்கு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு நீங்க எல்லாரையும் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்க பொண்டாட்டி அவங்களுடைய வக்கீல் கொலை பண்ணப்பட்டது ராத்திரி 11:30 மணிக்கு. எந்த இடத்துல கொலை நடந்ததோ அந்த இடம் ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு. இத பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க என் மேல எந்த பழியும் சுமத்தக்கூடாது. எங்களால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்புறம் என்ன கேட்டீங்க? ஆதாரமா? அதை எப்ப காட்டணுமோ அப்ப காட்டுறேன். இப்போ நீங்க தயவு செஞ்சு நீங்க கிளம்புறீங்களா? இந்த ஆள் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகே சார். வக்கீல் பொன்னாட்டி கால் பண்ணீங்களா? சார், அவங்க நாளைக்கு காலைல வராங்களா? இன்னைக்கு அவங்க புருஷனுக்கு இரங்கல் கூட்டமா? புருஷன் போனதுக்கு அப்புறம் இரங்கல் கூட்டம் தான் பண்ணுவாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? என்ன சொல்றீங்க சார்? எல்லாத்தையும் காலையில சொல்றேன், நீங்க போங்க. இல்ல சார், என் புருஷனுக்கு யார் கூடயும் பகை கிடையாது. அது மட்டும் இல்ல, விக்ரம எப்ப கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் அந்த மோனிகாவால தான் நடந்திருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவகிட்ட இருந்து தள்ளி ஏறுங்கன்னு. உங்களுக்கு அவங்கள முதலே தெரியுமா? இல்ல இல்ல சார், எனக்கு அவங்கள தெரியாது. பாருங்க சுனிதா மேடம், நீங்க எதா சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். மிச்சத்தை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அவங்கள எப்படி தெரியும்? என் புருஷன் விக்ரமும் மோனிகாவும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல நட்பு இருந்தது. நட்பு இருந்ததா இல்ல நட்புக்கும் மேல வேற ஏதாவது இருந்துச்சா? ஏன்னா உங்க புருஷன் ரொம்ப ஆர்வமா அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் யோசிச்சேன். ஆனா அப்படிலாம் எதுவும் கிடையாது. மோனிகா அவங்களோட கல்யாண வாழ்க்கையில அதிருப்தியா இருந்தாங்க, டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க புருஷன் ஹேமந்த்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லையா. ஹேமந்த் அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க விரும்பல, ஆனா உங்க புருஷன் அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க கங்கணம் கட்டிட்டு இருந்தாருங்க. புரியுதா? அப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்க புருஷனுடைய நட்பு அதுக்கும் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? காகத்தான் நீங்க மோனிகாவை கொலை பண்ணிருக்கீங்க. அதே நேரத்துல உங்க புருஷனையும் அந்த இடத்துல பார்த்த உடனே அவரையும் கொலை பண்ணிருக்கீங்க. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொலை நடந்த அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டோட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். ஒருவேளை போன்லயும் கிளைண்ட்ஸ் கூடயும் மீட்டிங் இல்லைன்னா சாப்பிட்டுருங்க, நான் வர லேட் ஆகும். அது மட்டும் இல்லாம மர்டர் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா விக்ரம் வீட்டுல தான் இருந்தாரு. சரி, நீங்க இப்ப போகலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. ஏன்னா எப்ப வேணாலும் நாங்க விசாரணைக்கு உங்களை கூப்பிடுவோம். புரியுதா? அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே சார். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஹேமந்த் பிரைம் சஸ்பெக்ட். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இவனை பத்தின ஃபுல் எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சுனிதா மேலேயும் இருக்கு. உண்மைதான் சார். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த வேலையை சுனிதா வேற யாராவது வச்சு கூட பண்ணியிருக்கலாம். அப்புறம் மர்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி மோனிகாவுக்கும் சுனிதாவுக்கும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. சுனிதாவுக்கு மோனிகா மேலேயே விக்ரம் மேலேயே சந்தேகம் இருந்திருக்கு. இந்த பொம்பளைங்க மனசுல இருக்க சந்தேகம் மட்டும் இருக்கே, அதுக்கு வைத்தியமே இல்ல. அப்புறம் சார் நமக்கு இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. சுனிதாவுக்கும் மோனிகாவுக்கு இடையில நடந்த வாக்குவாதத்துல சுனிதா மோனிகாவை கண்டிப்பா கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. நீ என் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். நீங்க பாருங்க, மிரட்டுறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூலிக்காரன் எவனையா வச்சு வேலையை முடிச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்கும் அவனையும் பாத்துக்கோங்க. சார் இந்தாங்க 4 பேரோட கால் ஹிஸ்டரி. ரிப்போர்ட் படி பார்த்தா சுனிதா உண்மையதான் பேசியிருக்கிறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அவங்க வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுனிதாவுடைய போன்ல இருந்து விக்ரமுடைய போனுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் போயிருக்கு. நம்ம டவுட் லிஸ்ட்ல இருந்து அவங்கள தூக்கிடுங்க. ஏன்னா ஒருவேளை இந்த கேஸ்ல அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்திருந்தா
எதுக்காக விக்ரமுக்கு இவ்வளவு கால்ஸ் பண்ணிருக்கணும்? இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, புருஷன் காணாம போன விஷயத்த முதல்ல இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா மிச்சம் இருக்கிறது ஹேமந்த். நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த 2 மர்டரையும் ஹேமந்த் தான் பண்ணிருக்கான். மர்டர் பண்ண வச்சிருக்கான். ஏன்னா எந்த லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து மோனிகாக்கு போன் வந்துச்சோ அது ஹேமந்தோட ஆபீஸ் நம்பர். கூடவே அந்த நம்பர்ல இருந்து தான் ஹேமந்துக்கு கால் போயிருக்கு. நாம ஹேமந்தை இன்னும் தீவிரமா கண்காணிக்கணும். அவனுக்கு இன்னொரு பார்ட்னரும் இருக்கான், சேத்தன். அந்த ஆளு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஹேமந்த் கூட எத்தனை நாளா பிசினஸ் பார்ட்னரா இருக்கீங்க? சார், எனக்கும் ஹேமந்துக்கும் இருக்கிற பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். நீங்க என்னோட கேள்வியை சரியா புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். நீங்க 2 பேரும் 10 வருஷமா பிசினஸ் பார்ட்னரா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அவரோட கம்பெனில சாதாரண எம்ப்ளாயி. சரி சார், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? பார்ட்னர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். நாங்க பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறமும் எங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த வித்தியாசமும் இல்ல. தெரியும். நீங்க தான் அவருடைய விசுவாசமான நண்பன். அதனால இது இயல்பான விஷயம். உங்க நண்பருக்கு எதிராக நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. சார், நான் எது சொல்றதா இருந்தாலும் உண்மையை சொல்றேன் சார். நீங்க என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஹேமந்த் மோனிகாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சார், அதை பத்தி உங்களுக்கு இந்நேரம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மோனிகாவும் ஹேமந்தும் கொஞ்ச நாளாவே ஒன்னா இருக்கல. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட மோனிகா ஹேமந்த் வீட்டுக்கு போயிருந்தா அவங்க அம்மாவை பார்க்க. ஆனா அங்கேயே அவங்களுக்குள்ள பயங்கர தகராறு நடந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹேமந்த் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ரொம்ப டிஸ்டர்படா இருந்தாரு. ஏன்னா அந்த மோனிகா அவர் மேல வீண் பழி சுமத்தி இருந்தா. அதை பேஸ் பண்ணி அவர்கிட்ட அவ பெரிய தொகை ஒண்ணு கறக்கணும்னு நினைச்சிருக்கா. இந்த எல்லா விஷயத்தையும் ஹேமந்த் தான் என்கிட்ட சொன்னாரு. சார், நான் ஒத்துக்கிறேன், இந்த விஷயம் பெரிய விஷயம் தான். ஆனா எனக்கு என்னமோ ஹேமந்த் இதுக்காகலாம் அவளை கொலை பண்ற அளவுக்கு போவாருன்னு தோணல. இது நீங்க சொல்ற தகவலா இல்ல ஹேமந்த் தான் பண்ணிருப்பாருன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சார், எனக்கு அப்படி தோணல ஹேமந்த் பண்ணியிருப்பாருன்னு. சரி சொல்லுங்க. திங்கக்கிழமை ராத்திரி ஹேமந்த் இன்வெஸ்டர்ஸ் கூட மீட்டிங்ல இருந்தாரு. அது உங்களுக்கும் தெரியல, நீங்களும் இருந்தீங்கல்லங்க? ஆமா சார், நிச்சயமா. நானும் அந்த மீட்டிங்ல தான் இருந்தேன். சார், அந்த மீட்டிங்ல கூட அவர் கொஞ்சம் டிஸ்டர்படா இருந்தாரு. அதனால தான் அந்த டீல் எங்க கையை விட்டு போச்சு. அப்போ அதுக்கப்புறமும் ஹேமந்த் நீங்களும் ஒன்னதான் இருந்தீங்களா? இல்ல சார், அவர் சில இன்வெஸ்டர்ஸை ட்ராப் பண்றதுக்காக ஏர்போர்ட் போயிட்டாரு. நான் மற்ற 2 இன்வெஸ்டர்ஸ் கூட அங்கேயே இருந்துட்டேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய கோடிக்கணக்கான இந்த டீல் கேன்சல் ஆயிடுச்சாமே, அப்படியா? கண்டிப்பா உங்களுக்கு அதுல வருத்தம் இருக்க தானே செய்யும். அப்படி இந்த டீல் கிளிக் ஆகலைன்னா பின்னாடி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தானே சார் அர்த்தம். இங்க பாரு, பிசினஸ்காரங்க பேச்சே வேற மாதிரி இருக்கு. நஷ்டத்துல கூட நீங்க பலன் பாக்குறீங்கல்ல. நீங்க கிளம்பலாம் சார். தேங்க்யூ சார். என்ன சார், ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார், உங்க சந்தேகம் கரெக்ட் தான் சார். மோனிகா வீட்ல இருந்து இன்னொரு மொபைல் போன் கிடைச்சிருக்கு. இத பாருங்க சார். இந்த நம்பர்ல இருந்து அடிக்கடி ஒரே நம்பருக்கு மட்டும் கால் போயிருக்கு. அந்த நம்பர் ஹேமந்துடையது சார். அதோட லாஸ்ட் லொகேஷன் அங்க தான் காட்டுது. அதாவது விக்ரம் மோனிகாவுடைய மர்டர் எங்க நடந்துச்சு அங்க. ஆனா இப்போ இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. ஹேமந்த் ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்க எம்ப்ளாயிஸோட ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து எனக்கு கொடுங்க. ஓகே சார். சார், இந்த ஆளு ஹேமந்தோட வீட்டுக்கு நிறைய தடவை ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துக்கிட்டு சைன் வாங்க வந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேமந்த் இவன் கிட்ட பணமும் கொடுத்துருக்காரு. சார், இதான் ஹேமந்த் ஆஃபீஸுடைய எல்லா ஒர்க்கர்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம கிட்ட ஆதாரமும் இருக்கு, வாரண்ட்டும் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே ஹேமந்தை என்கிட்ட காப்பாற்றவே முடியாது. நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை சார். சார், நான் தான் சொல்றேன்ல, நான் மோனிகாவை கொலை பண்ணலன்னு. வாங்க சார், உங்களை நாங்க ஆதாரம் இல்லாமலாம் கைது பண்ணல சார், புரியுதா? இந்த முறை உங்களுக்கு எதிராக ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு. சேத்தன், உடனே ஒரு அட்வொகேட்டை பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. இங்க போலீஸ் என்ன மோனிகாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். வசமா சிக்கிட்டா. இந்த இதப்படி உனக்கு நான் பேசின பணம் படே. அது மட்டும் போதாதுன்னு நினைச்சின்னா இதை நீ போனஸா வச்சுக்க. ஏன்னா எந்த விதத்துல நீ எல்லா சாட்சிகளையும் ஹேமந்துக்கு எதிராக போலீஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தியோ, சத்தியமா ஒத்துக்கிறேன். உன்னோட புத்தியை நல்லா பயன்படுத்தி
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே முட்டா பசங்களாக்கிட்ட. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல, இது வரைக்கும் நீ எத்தனை கொலை பண்ணிருப்ப? நிறைய கொலை பண்ணிருக்கேனா, ஆனா இது வரைக்கும் நான் சிக்கினதே இல்ல. இப்ப நான் சொல்றது கேளு. இப்ப நான் கொடுத்தேன்ல, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே ஊருக்கு கிளம்பு. ஏன்னா பயப்படுற? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல, கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோமருங்களா, கேஸ் இன்னும் முடியலடி. கேஸ் இன்னும் இப்பதானே ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு 100% தெரியும் இந்த கேஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்க 2 பேரும் மீட் பண்ணிப்பீங்கன்னு தெரியும்டி. அதனால தான் எங்க கழுகு பறவை உங்க மேல இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கே உன் மேல சந்தேகம் இருந்துச்சுரா. நீ அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தியில்ல, என்ன நினைச்சிட்டு வந்த? இந்த மாதிரி பொறம்போக்கு பேமானிங்களை வச்சு போலீஸ்காரனுங்களை முட்டாக்கு ஆக்கலாம் நினைச்சாடா? நீ ஜோடிக்கப்பட்ட சாட்சிகளை போலீஸ்காரங்க விசாரணையே பண்ணாம நம்பிடுவாங்கன்னு நினைச்சல. எப்படியெல்லாம் ஹேமந்துக்கு எதிராக உன் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு சாட்சிகள் கிடைச்சதோ அப்பவே நாங்க அதையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோடி. அங்கதான் எங்களுக்கு இந்த புறம்போக்கு பத்தி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேமந்த் அரெஸ்ட் பண்ற மாதிரி நாங்க ஒரு சின்னதா டிராமா போட்டுண்டா. அப்பதானே உண்மையான திருட்டு பாடு மாட்டுவான். இங்க பாருங்க ஹேமந்த், உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்க பொண்டாட்டியை நீங்க கொல்லலங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. ஆனா குற்றவாளின்னு ஒரு புறம்போக்கு இருக்கான்ல, அவன் உங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கான். அவனை பிடிக்க உங்களோட உதவி தேவை. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கோஆபரேட் பண்றேன். எனக்கும் மோனிகாவுக்கும் நடுவில் 1000 இருக்கலாம், ஆனா அவளுக்கு நடந்தது மோசமான விஷயம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக நான் உங்க கூட உதவியாவே இருப்பேன். இவனை தெரியுமா? இவன் யோகேஷ், இந்த சேத்தனோட தூரத்து சொந்தம்னு நினைக்கிறேன். 15-20 நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எம்ப்ளாய் கிடையாது, எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஏன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான்? பொதுவா அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டதுல என் கையெழுத்து தான் தேவைப்படும். அப்புறம் இந்த மோனிகா பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து சேத்தனுக்கு பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சேத்தனுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் உறவு முறை எப்படி இருந்துச்சு? மோனிகாவை அவனை ஒரு தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிருக்கான். என் முன்னாடியே மோனிகாவை நிறைய திட்டிருக்கான். ஆனா எனக்கு தெரியாம அவங்க 2 பேரும் மீட் பண்றாங்களா பேசுறாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சேத்தனுக்கும் உங்களுக்கும் இடையே பண விஷயமா ஏதாவது மனக்கசப்புகள் இருந்துட்டு இருந்துச்சுங்களா? இல்ல அப்படியெல்லாம் மனவருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன லாஸ்டா 2-3 டீல் எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதோட விளைவு எங்களுக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஹேமந்த் சார், ரொம்ப முக்கியமா இனிமே நீங்க என்ன கேட்காம இந்த பேப்பர்ல சைன் பண்ணக்கூடாது. ஏன்னா உண்மையான குற்றவாளி கிடைச்சிட்டான் சார். என்ன? யார் சார் இது? உங்க பிசினஸ் பார்ட்னர், உங்க பொண்டாட்டியோட கூட பிறக்காத நொன்ன சேத்தன். அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்னா ஏன் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? என்னால அவரை கைதெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கு. சட்டம் யாருக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்கோ அவங்கள தான் குற்றவாளின்னு சொல்லும். இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படி அவன் உங்களை மாட்டி விடுறதுக்காக போலீஸ்கிட்டயே கேம் ஆடி இருக்கானோ, அவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கேம் ஆட போறோம். இப்போ புரியுதா? நாங்களும் இப்படிதான் எங்களுடைய நாடகத்தெல்லாம் அரங்கேற்றம் பண்ணோம்டா. அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். எல்லா உண்மை நீயே சொல்றியா இல்ல நான் சொல்ல வைக்கிறேடா? வேலை சார் நானே சொல்லிடுறேன். ஆமா சார், பிளான் நான் தான் போட்டேன். இந்த ஹேமந்த் கூட நான் 10 வருஷமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷத்துல இவன் என்னுடைய 2 பெரிய பிசினஸ் ஒழிச்சு கட்டியிருக்கான். நஷ்டம் யாருக்கு? எனக்கு. கோடிக்கணக்குல. யார் ஏத்துக்குவா? நானா அவனா? இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி யோசனை பண்ணேன். ஆனா அப்படி இவனை கொன்னுட்டா அந்த பழி யார் மேல வந்து விடும்? எல்லா பழியும் என் மேலதானே வந்து விடும். அப்பதான் நான் இவனோட உடைஞ்சு போன உறவு மேல டார்கெட் பண்ணேன். எனக்கு நல்லாவே தெரியும் எப்ப சந்திப்பு நடந்தாலும் மோனிகாவுக்கும் இவனுக்கும் நடுவுல டிவோர்ஸ் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது. ஹேமந்தை மாட்டி விடுறதுக்காக நான் மோனிகாவை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அவ ரொம்ப ஈஸி டார்கெட்டா இருந்தா. முதல்ல அவளுடைய நம்பிக்கையை மேல என் பக்கம் திருப்பினேன். அந்த நம்பிக்கை வந்த பிறகு அவளுக்கு நான் ஒரு உறுதி கொடுத்தேன். அவளுடைய டிவோர்ஸ்க்கு நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். அதனாலதான் மோனிகா கிட்ட நான் ஹேமந்தோட பழைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லி யோகேஷ் மூலியமா போன் பண்ண வச்சு இங்க வேர் ஹவுஸ்க்கு வர சொன்னேன். ஆனா நானே எதிர்பார்க்காத விதமா மோனிகா இங்க வரும்போது தன்னோட வக்கீலையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஏற்கனவே மோனிகா சாக வேண்டியவ. அப்ப கூட வந்த வக்கீலை மட்டும் எப்படி விட முடியும்? அதனால தான் யோகேஷ் கிட்ட நான் பணம் அதிகமா தரேன்னு சொல்லி அவங்க 2 பேரோட கதையும் முடிக்க சொல்லிட்டேன்.
யார் நீ? என்ன சேத்தன் அனுப்புனாரு. ஆமா, சேட்டன் எங்க? இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த கேஸ்ல எல்லா ஆதாரங்களும் ஹேமந்துக்கு எதிராக இருந்தது. என்ன, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு சின்ன தப்பு. அதனால நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். என்ன காட்டி கொடுத்த யோகேஷை இப்பவே நான் கொலை பண்ணிடுறேன். ஏடா, நீங்க 2 பேரும் என்ன பெரிய புத்திசாலி புடிச்சிங்க நினைப்பாடா? போலீஸ்காரங்க பைத்தியக்காரங்களா? ஒருவேளை நீ யோகேஷ கொலை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்பவும் நீ ஜெயிலுக்கு தாண்டா போய் ஆகணும், புரியுதா? கூடவே இருந்து குழி பறிச்சிட்டியாடா பாவி. உன்ன போய் என் தம்பி மாதிரி நினைச்ச பாரு. ஒரு சாதாரண எம்ப்ளாயி உன்ன என்னோட பார்ட்னர் நான் பாரு. என்ன சொல்லணும்? எந்த தப்பு பண்ணாத என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பார்த்தல உன்ன. அதை விடுங்க ஹேமந்த் சார், டென்ஷன் ஆகாதீங்க. செத்த நாய் மேல எத்தனை வண்டி ஏறினா என்ன? விட்டு தொலைங்க அவனை.